வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் விஷால் யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ஒரு செக் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு விமர்சனங்கள் பண்றாங்க. அப்படி விமர்சனங்கள் பண்றதுனால பெரிய அளவுக்கு போக வேண்டிய படங்கள் அந்த விமர்சனங்களால போக முடியாம இருக்கு அப்படின்னு வந்து திரையுலகத்துல நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விமர்சகர்கள் தான் எல்லாத்தையும் கெடுக்கிறது அப்படின்ற மாதிரிதான் இப்போ ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நடிகர் விஷால் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அது என்ன அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். நடிகர் விஷால் ரீசெண்டா வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் ஃபிளவர் அப்படிங்கிற ஒரு படத்தோட ப்ரமோஷன்ல கலந்துகிட்டாரு அண்ட் ஆடியோ லான்ச்சும் நடந்தது. சோ அந்த படம் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆண்ட்ரூ பாண்டியன் தான். சோ அந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம்லாம் கிடையாது. 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாயிருக்கக்கூடிய ஒரு நார்மலான படம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல கலந்துகிட்ட விஷால் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரு யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ஒரு செக் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே யூடியூப்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இப்போ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ரூல்ஸுமே 1ஆம் தேதியில இருந்து தான் நடைமுறைப்படுத்துறதாவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி சினிமாவை சேர்ந்தவங்க நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொந்த முயற்சியில நிறைய வெப் சீரிஸ் பண்றாங்க, ஷார்ட் பிலிம் பண்றாங்க. பெரிய பெரிய படங்களும் வந்துட்டு இருக்கு, சின்ன சின்ன பட்ஜெட் படங்களும் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு சில படங்கள் மட்டுமே பெரிய அளவுல ஓடுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய நடிகர்கள், பெரிய பட்ஜெட், பெரிய இயக்குனர்கள், இந்த மாதிரி விஷயம் சொல்லலாம். அதை தாண்டி சின்ன சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், இவங்க எடுக்கிற படங்கள்லாம் பெரிய அளவுல போறது இல்லை. இன்னைக்கு யூடியூபை திறந்தாலே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி அந்த படத்தை பத்தின 1008 விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு, ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே தியேட்டர்ல போயிட்டு பப்ளிக் பைட் எடுக்கிறாங்க. திரும்பவும் படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது அந்த பப்ளிக் கிட்ட நிறைய பைட்ஸ் கேட்கறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து போய் படத்தை பாக்குறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி அதை யோசிப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா 5 விரல் ஒண்ணு போல இல்ல அப்படின்றதுதான் பழமொழியே. சோ அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதுல பார்த்த நிறைய பேர் வந்து பாசிட்டிவாவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாவும் சொல்லுவாங்க, ஒரு சிலர் நார்மலா சொல்லுவாங்க. சோ அத பார்க்காதவங்க பாக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள வந்துடும். அது மட்டும் இல்லாம ஒரு படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு ஒவ்வொரு படத்துக்குமே. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து அவங்க சினிமாக்கு போறதுக்கு முன்னாடியே அதை பத்தி விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல யூடியூப் சேனல்ல. சரி அதுல போய் பார்க்கலாம், இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க எதையுமே ஃபுல்லா பாசிட்டிவா சொல்லவே மாட்டாங்க. இந்த காலகட்டத்துல அப்படிதான் இருக்கு. சோ அதனாலே இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷால் இப்ப புதுசா செக் வச்சிருக்காரு. பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஒரு படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் 3 நாள் யாரையுமே தியேட்டருக்குள்ள அனுமதிக்காதீங்க. அதாவது மீடியா, இந்த பப்ளிக் பைட் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ரிவ்யூ பண்றவங்க யாரையும் தியேட்டருக்குள்ள அனுமதிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 3 நாள் 12 ஷோவை அப்படியே ஃபுல்லா ஓட விடுங்க. அதை பத்தி எந்த ஒரு விமர்சனமும் எந்த ஒரு ரிவ்யூவும் வந்து யூடியூப்லயும் சரி எதுலயும் வரக்கூடாது. அந்த மாதிரி வர்றதுக்கு தயாரிப்பாளர்களும் சரி, தியேட்டர் விநியோகஸ்தர்களும் சரி யாருமே வந்து அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஆடியன்ஸ் வந்து தானாவே அந்த படத்தை வந்து பார்க்கட்டும், எந்த ஒரு நாலேஜும் இல்லாம. அதுக்கப்புறம் நீங்க படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து யூடியூப்ல கொண்டு போங்க. ஆனா நீங்க இப்படி பண்ற விஷயம் எத்தனை இயக்குனர்களை, எத்தனை நடிகர்களை பாதிக்குது அப்படின்றது உங்களால கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து விஷால் யூடியூபர்ஸை பார்த்து கேள்விகள் கேட்டிருக்காரு. சோ இந்த விஷயத்த நடிகர் சங்க பொறுப்புல இருந்து நான் வந்து பேசுறேன். ஏன் அப்படின்னா, நானும் ஒரு நடிகர் தான், நானும் ஒரு இயக்குனர், நானும் ஒரு தயாரிப்பாளர் தான். சோ அவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே பல விமர்சனங்கள் எழுந்தா எப்படி அது வந்து சக்சஸ்ஃபுல்ல போகும் அப்படின்ற மாதிரி விஷால் கேள்வி கேட்டிருக்காரு. விஷால் சொன்ன இந்த விஷயத்த நிறைய பேர் வந்து சினிமா துறையில ஆதரிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எங்களோட வேலையை அதுதான், அது எப்படி நாங்க செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. விஷால் என்ன சொல்றாருன்னா, உங்க வேலையை நீங்க செய்யுங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் 12 ஷோவை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க தியேட்டருக்குள்ள போய் ரிவ்யூ பண்றதோ, இல்ல பப்ளிக் பைட் எடுக்கிறதோ, ஆடியன்ஸை பார்த்து பேசுறதோ, பாசிட்டிவா கமெண்ட் சொல்றதோ, நெகட்டிவா கமெண்ட் சொல்றதோ வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்றாரு. சோ இந்த விஷயம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். விஷால் சொல்ற இந்த விஷயம் சரியா தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.
இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.